وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في فرقانه الحميد وهو أصدق الصادقين: إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. وقال نبينا صلى الله عليه وسلم: من وجد سعة فلم يضحي فلا يقربن مصلانا، أو كما قال عليه السلام. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை, நம்மை அல்லாஹ் முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். இது சிறப்பான ஈதுல் அல்ஹாவுடைய அருள் பொங்கும் நன்னாளிலே அவனது இறை இல்லத்தில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து நம்மை மன்னிக்கவும், நம்மீது கிருபை செய்யவும், நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுவதற்கும் அல்லாஹு தஆலா இங்கே ஒன்றிணைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தியாக திருநாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட தியாகம் இது! இன்றைய நாள் நாம் கொண்டாடப்பட வேண்டிய அளவிற்கான தியாகமா நடந்திருக்கிறது. இன்றைய நாளில் நடைபெற்ற அந்த சம்பவம் எதை முன்னிட்டு நாம் இன்று புத்தாடைகள் உடுத்தி கொண்டிருக்கிறோமோ, அற்புதமான நறுமணங்கள் கமல நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோமோ, அறுசுவை உணவுகளை நாம் வீட்டில் தயார் செய்திருக்கிறோமோ, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது ஒரு கொண்டாட்டத்திற்குண்டான நிகழ்வா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது கொண்டாடப்பட வேண்டியதா? ஒரு வீட்டிலே ஒரு நபர் இறந்து போகிறார் என்று சொன்னால் அதை நாம் கொண்டாட முடியுமா? அதை நாம் சந்தோஷமாக நினைத்து பார்க்க முடியுமா? அதை நினைத்து வருடா வருடம் அதற்கு ஒரு விழா எடுக்க முடியுமா? எப்படி முடியும்? எப்படி அவருக்கு மனம் வரும்? யாரோ தெரியாத ஒருவர் அந்த கொண்டாட்டத்தை நடத்தினாலும் கூட மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர் கேட்பார், என்னப்பா இது, உங்கள எப்படிப்பட்ட ஒரு நபர் போயிட்டாரு, அதை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்பார்கள். எனவே ஒரு துக்கமான நிகழ்வு நடைபெற்ற, ஒரு துக்க நிகழ்வு அரங்கேறிய ஒரு நாளை ஒரு தியாக திருநாளாக நாம் கொண்டாடுவதன் பின்னணியில் என்ன இருக்கிறது? அதுவும் சாதாரணமானதா? தன்னுடைய பிள்ளை விபத்தில் இறந்து விட்டார், தன்னுடைய பிள்ளை இயற்கை மரணம் எய்து விட்டார், தன்னுடைய பிள்ளை ஏதோ ஒரு நோயினால் அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார் என்று சொன்னாலும் கூட அது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று, காலமெல்லாம் நீங்காத வடுவாக மனதில் நிலை நிற்கக்கூடிய ஒன்று. இங்கே ஒரு தந்தை தன்னுடைய மகனை தானே படுக்க வைத்து கழுத்தில் கத்தியை வைத்த ஒரு சம்பவத்தை நாம் தியாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, இதில் பின்னணியில் என்ன சூட்சுமம் இருக்கிறது? இதில் அடங்கி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? நண்பர்களே, அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகமும் கொண்டாட்டத்திற்குண்டானதுதான். இந்த உலகத்தில் நாம் வேறு யாருக்காக எதற்காக எதை இழந்தாலும் அது பேரிழப்பு, அது பெரும் ஒரு இழப்பு தான். ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய திரு பொருத்தத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் நாம் எதை இழந்தாலும் சரிதான், அது நம்மாலும் மட்டுமல்ல, பின்னால் வரக்கூடிய நம் சந்ததிகளையும் அல்லாஹ் கொண்டாடும்படி செய்து விடுவான். அதைத்தான் நாம் இன்றைய தியாக திருநாளிலே முக்கியமாக நினைவு கூற வேண்டிய கருத்து. இன்னைக்கு நாம் இறைவனை விட்டுவிட்டு உலகத்தில் எல்லோரையும் நாம் நேசிக்கிறோம். மனைவியை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், வியாபாரத்தை நேசிக்கிறோம், நண்பர்களை நேசிக்கிறோம். இன்னைக்கு கேவலம் ஒரு நாய்க்குட்டி அவ்வளவு நேசிக்கக்கூடிய காலம்.
நாய்க்குட்டியை நேசிப்பதற்காக மனிதனை கொல்லக்கூடிய காலம் இன்றைய காலம். எதன் மீது நேசம் இருக்க வேண்டும் என்ற தராதரம் தெரியாமல், யாரை விட அதிகமாக முற்படுத்த வேண்டும் என்ற வித்தியாசம் தெரியாததனால் ஏற்பட்ட விளைவு என்ன? மனிதன் தன் போன்று வாழக்கூடிய சக மனிதனை அடிக்கிறான். ஆனால் ஒரு தன்னை விட கீழான ஒரு இனமான அந்த உயிரினத்தை மனிதனை விட மேலாக மதிக்கிறான். காரணம் என்ன? யாருக்காக யாரை இழக்க வேண்டும் என்ற அந்த வித்தியாசம் தெரியாமல் போய்விட்டது. உண்மையிலேயே ஒரு முஃமினான மனிதன் இந்த உலகத்தில் எல்லோரையும் இழந்து விடலாம். ஆனால் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வை விட்டு வேறு யாரையும் நாம் நமக்கு உயிரானவர்களாக நேசிக்க முடியாது. ரப்புல் ஆலமீன் தான் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டியவன். ஈமான் கொண்டவர்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் பேசும்பொழுது சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாவற்றையும் விட மிக கடுமையாக, அஷத் என்ற வார்த்தை இருக்கிறது, மிக கடுமையாக, மிக உயர்வாக, மிக உன்னதமாக ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பிரியம் இருக்கும். இந்த பிரியத்தின் வெளிப்பாடு தான் இந்த தியாக திருநாள். மனைவி, பிள்ளை, பொதுவாக இயற்கையாக நமக்கு இருக்கக்கூடிய பாசம். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் சகித்துக் கொள்கிறோம் அந்த குடும்பம் வாழ்வதற்காக. நம் மனைவி நன்றாக இருக்க வேண்டும், நம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்கென்று சொத்து சுகங்களை சேர்க்க வேண்டும், அவர்களுக்கென்று வீடு வாசல்களை சேர்க்க வேண்டும். இதுதானே ஒரு குடும்ப தலைவனுடைய அடிப்படை நோக்கமாக இருக்க முடியும். ஆனால் இங்கே செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் அவர்களை பின்பற்றுங்கள். வத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. அல்லாஹ்வை அல்லாத மற்ற எல்லாவற்றையும் புறந்தள்ளி விட்டார்களே, அத்தகைய ஹனீஃபான இப்ராஹிமினுடைய அந்த வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று சொல்றானே, என்ன வழிமுறை? எந்த வழிமுறை அவர்களிடம் நாம் பின்பற்றுவது என்று பார்க்கும் பொழுது, அல்லாஹ்விற்காக வேண்டி நம் குடும்பத்தையும் நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். ஒன்றை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி நமக்கு அல்லாஹ் தந்த அமானத். அந்த மனைவிக்கு நாம் வழங்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், ஆடைகளாக இருக்கட்டும், தங்கும் இடமாக இருக்கட்டும், இது வெறுமனே நம் பிரியத்தின் அடிப்படையில் மட்டும் ஏற்படுவதல்ல. அதை அல்லாஹும் ரசூலும் வாஜிபாக, கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே நான் என்னுடைய சுய பிரியத்தின் காரணத்தினால் என் குடும்பத்தை நேசிக்கிறேன் என்பதை விட்டுவிட்டு, என் மனைவி எனக்கு இவ்வளவு உபகாரம் செய்கிறார்கள் என்ற அந்த ஒரு கருத்தை பின்னால் தள்ளிவிட்டு, அல்லாஹ்விற்காக என் மனைவி மக்களை நேசிக்கிறேன் என்ற அந்த கருத்தை தன் மனதில் ஆழ விதைப்பதுதான் இப்ராஹிம் நபியை பின்பற்றுவது. மனைவி அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை. நமக்கு மனைவி என்பதற்கு முன்னால் அவர்கள் அல்லாஹ்வின் அடிமை. நமக்கு பிள்ளைகள் என்பதற்கு முன்னால் அவர்கள் அல்லாஹ் நமக்கு தந்த அன்பளிப்பு, அவர்களும் அல்லாஹ்வின் அடிமை. இந்த இருவரை விடவும், நம் குடும்பத்தை விடவும் நமக்கு நேசம் அல்லாஹ்வின் மீது அதிகமாக இருக்க வேண்டும். ரப்பின் மீது யாருக்கு நேசம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் குடும்பத்தை அல்லாஹ் வாழ வைப்பான். ரப்பை விட யாருக்கெல்லாம் தன் பிள்ளைகள் மனைவின் மீது அதிகமாக நேசம் வந்ததோ அவர்களுக்கு நடந்தது என்ன? செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்கள் கடந்து ஒரு பிள்ளையை பெற்றார்கள். அந்த பிள்ளை மீது இருக்கக்கூடிய பாசத்தின் காரணத்தினால், இயற்கைதானே, இயற்கையாக ஒரு பிள்ளை, அதுவும் காலம் கடந்து பெற்ற பிள்ளையின் மீது நேசம் வரும். அதை நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. அதையும் தாண்டி, அதையும் நாம் கடந்து பிள்ளையுடைய நேசத்தை ரப்புடைய நேசமாக மாற்றுவது ஒரு மூமினுடைய கடமை. அதனை கொஞ்சம் பின்வாங்கினாலும் கூட அல்லாஹ் தன் நேசர்களுடைய விஷயத்தில் அதை பொருந்திக் கொள்வதில்லை. அதனால்தான் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயதான காலத்தில் பெற்ற பிள்ளையின் மீது கொஞ்சம் நேசம் ஏற்பட்டவுடன் அவர்களிடமிருந்து அந்த பிள்ளையை எடுக்க வேண்டும் என்று நாடவில்லை. அவர்கள் உள்ளத்தில் தன்னை விட அதிகமாக இருந்த அந்த பிள்ளையின் பிரியத்தை எடுக்க அல்லாஹ் நாடினான். அதனால்தான் கத்தியை கையில் கொடுத்தான். கழுத்தில் வைக்கும் வரை அல்லாஹ் வெயிட் பண்ணினான். அது கத்தி அறுக்க மறுக்கிறது. அப்பொழுதும் அவர்கள் அந்த கத்தியை வைத்து தன்னுடைய மகனுடைய கழுத்தை அறுப்பதற்கு வேகப்படுத்துகிறார்கள். இவ்வளவு நிகழ்வு நடந்த பிறகு ஏன் ஆடு வர வேண்டும்? முற்றிலுமாக தன் உள்ளத்தில் இருந்த தன்னுடைய மகனின் பிரியத்தை
முழுமையாக வெளியே எடுத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு அல்லாஹ் ஆடை வெளியே கொண்டு வந்தார். நாமும் தியாக திருநாளில் இருக்கும் பொழுது, நம்முடைய தியாகத்தை வெளிப்படுத்த காத்துக் கொண்டிருக்கும் பொழுது, நம் உணர்வுகளை எல்லாவற்றை விடவும் அல்லாஹ்வின் மீது பிரியமுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இந்த ஃபிராக் 70 வருடங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தன்னுடைய மகனை அவர்கள் இழந்து அழுது அழுது கண்களில் புரை ஏற்பட்டதன் காரணம் என்ன? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், தன் அல்லாஹ் பார்த்தான், என்னை விட அவர்களுடைய உள்ளத்தில் தன் பிள்ளையினுடைய பிரியம் கொஞ்சம் அதிகரிப்பதை போல் தெரிகிறது. என்னுடைய நேசர் என்னை நேசிக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தின் ஒரு படைப்பை எப்படி நேசிக்கலாம்? அதனால் அந்த ஃபிராக்கை, அந்த பிரிவை ஏற்படுத்தினான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஒவ்வொரு கட்டத்திலேயும் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளத்தில் என்னை விட எந்த வஸ்துவும் பிரியத்திற்குரியதாக இல்லை. ஆனால் அது மலக்குகளுக்கு தெரியல. பார்த்தீங்களா, மலக்குகள் இப்படி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டாங்க, யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீ எப்படி நுபுவத்தை வழங்கினாய்? என்ன மலக்குகளை தெரியாமல் பேசுகிறீர்கள்? அய்யூபினுடைய அந்த முஹப்பத் என் மீது எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? காட்டுகிறேன் பாருங்கள். எல்லாவற்றையும் எடுத்தான். அவர்களுடைய ஏக்கர் கணக்கிலான விவசாய சொத்துக்களை எடுத்தான். 7 ஆண் பிள்ளைகள், தீன்தாரிகளான ஆலிம்களான அஹ்லாக் நிறைந்த பிள்ளைகளை அல்லாஹ் எடுத்தான். இறுதியில் அவர்களுடைய உடல் முழுவதையும் புழுக்களால் அரிக்க வைத்தான். எதுவுமே இல்லாத நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை zikr செய்தார்கள். அல்லாஹ் மறுபடியும் கொடுத்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கப்பட்டது. நோய் நிவாரணம் ஆன பிறகு அவர்கள் ஒரு முறை கவலையோடு இருந்தார்கள். என்ன நீங்க எப்படிப்பட்ட அகால நாட்களை விட்டு வெளியே வந்து இப்பதான் நிம்மதியா இருக்கிறீங்க? ஏன் இந்த பிரிவு, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த சோகம்? அப்ப அவங்க சொன்னாங்க, எவ்வளவு சோதனைகளை நான் அனுபவித்தேன், ஆனாலும் அல்லாஹ் 24 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை என்னிடம் கேட்பான், ஐயோ இப்ப எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன் யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் சொல்வேன். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை நான் வேதனையில் இருந்தாலும், கடுமையான கஷ்டத்தில் இருந்தாலும், உடலெல்லாம் ஆயிரக்கணக்கான புழுக்கள் அரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதனையை தாங்கினாலும் அல்லாஹ் ஒரு முறை எப்படி இருக்கிறீர்கள் அய்யூப் என்று கேட்பானே, அந்த வார்த்தையில் எனக்கு எல்லாம் மறந்து போய்விடும். இன்னைக்கு அந்த வார்த்தை கேட்க முடியவில்லையே. ஷிஃபா வந்தது, மனைவி வந்து விட்டார்கள், 7க்கு 14 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்து விட்டான், நிலபுலன்கள் எல்லாம் வந்தது. ஆனால் என் நேசன் பிரியமாக என்னிடம் பேசினானே, எப்படி இருக்கிறீர்கள் அய்யூப், அந்த ஒரு வார்த்தை என்னால் கேட்க முடியாமல் போய்விட்டது. அந்த கவலை தான் என் உள்ளத்தை வாட்டி கொண்டிருக்கிறது. என்ன மாதிரியான நேசம் அது? இறைவனுடைய முஹப்பத் என்பது என்ன? ज़ौक़ जो जिंदगी में है उससे है और उसी से है. மகான்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் ஒரு சுவை, ஒரு இன்பம் என்று ஒன்று இருந்தால் அது அல்லாஹ்வை கொண்டுதான் இருக்கிறது. அவனை அடைவதிலும் அவனை கொண்டு சந்தோஷப்படுவதிலும் தான் இருக்கிறது என்ற மகான்கள் சொன்னார்களே, அது நபிமார்களுடைய வாழ்க்கை, நல்லோர்களுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் சுடரை நம் மீது வீச செய்வதற்கு தான் இந்த தியாக திருநாள். இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய அருமை பிள்ளை, அவர்களை அல்லாஹ் எடுத்தான். இன்னா பிஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்ஸூன், இப்ராஹிமே உங்களுடைய பிரியம் எனக்கு கவலை ஏற்படுத்துகிறது என்று பெருமானார் சொன்னார்கள். அவர்களுக்கு எல்லா வகையிலும் மிக உற்ற துணையாக இருந்த அன்னை கதீஜா நாயகி அவர்களை அல்லாஹு தஆலா பிரித்தான். ஆனால் அதற்கு பிறகுதான் மெஹராஜ் என்ற உயர்ந்த பயணத்தை நபி அவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கினார். தன்னை நேரடியாக தானும் ஹபீபும் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காட்சி அல்லாஹ் கொண்டு வருவதற்கு முன்னால் நேசத்திற்குரியவர்களை தூரமாக்கினார். நாமும் அல்லாஹுடைய பிரியத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால், நம் மனைவி மக்களை விட அல்லாஹ்வை நாம் அதிகம் நேசிக்க வேண்டும். நம் மனைவிக்காக எதையும் செய்து விடலாம், அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பது, அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருப்பது, மார்க்கத்திற்கு உட்பட்டு எதையும் நாம் கேட்கலாம், தலையாட்டலாம், தவறில்லை. ஆனால் மார்க்க முரண் என்று வரும் பொழுது அங்கே அல்லாஹ்வுடைய முஹப்பத் மிகைத்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பிள்ளைகள் எதை சொன்னாலும் கேட்கலாம், ஆனால் மார்க்கத்திற்கு முரண் என்று வரும் பொழுது நம்முடைய முஹப்பத்தை அல்லாஹ்வின் மீது அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு மெசேஜ், இந்த ஒரு ஆழமான கருத்தை, ரப்பின் மீதான முஹப்பத்தை விதைக்கக்கூடிய அந்த திருநாள் தான் தியாக திருநாள்.
நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி எதை தியாகம் செய்தாலும் அது திருநாள் தான். எந்த நாளிலே ஒரு மனிதன் குல்ல யௌமின் லா யஅஸில்லாஹ ஃபீஹி ஃபஹுவ ஈதுன், மகான்கள் சொல்வார்கள், ஈத் என்பது என்ன தெரியுமா? எந்தெந்த நாட்களில் எல்லாம் நீங்கள் உங்கள் மனோ இச்சையை கொன்று புதைத்து உங்களுடைய இன்ப துன்பங்கள் எல்லாம் அறுத்து அல்லாஹ்விற்கு பாவம் செய்யாமல் வாழ்கிறீர்களோ அந்த ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு பெருநாள் தான். அதிலே பெருநாள் தொழுகை இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஈதுல் ஃபித்ர் போன்ற, ஈதுல் அலஹா போன்ற தியாகத்தை கொடுக்க வேண்டும், காசு பணங்கள் ஆட்டு இறைச்சிகள் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, புத்தாடைகள் உடுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை, மூமின்கள் முசாஃபஹா செய்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ்விற்கு மாறு செய்யாத ஒவ்வொரு நாளும் மூமினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெருநாள் தான். எனவே அந்த தியாகத்தை, ரப்புக்காக அனைத்தையும் இழக்கக்கூடிய அந்த உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய மனோ இச்சை என்னை பல்வேறு வகையான இன்பங்களை கொடுக்க முனைகிறது. ஆனால் ரப்பே, உனக்காக அந்த மனோ இச்சை இழந்து விடுவேன், நான் அதை தியாகம் செய்கிறேன் என்று உறுதி எடுக்க வேண்டிய நாள் இந்த தியாகத்தில் நான். என்னுடைய மனைவி மக்கள் எனக்கு பிரியமானவர்கள் தான், அவர்களுக்காகத்தான் நான் எல்லாம் செய்கிறேன். ஆனால் உன்னுடைய முஹப்பத்தா, என் குடும்பத்துடைய முஹப்பத்தா என்று வந்தால் நான் உன்னை தேர்ந்தெடுப்பேன் யா அல்லாஹ் என்று நம் மனதிலே ஆழமாக விதைத்து உறுதி எடுக்கக்கூடிய வேண்டிய நாள் இந்த தியாக திருநாள். ஆட்டை நாம் அறுக்கக்கூடிய அந்த நேரத்தில், ஆட்டை நாம் அந்த கத்தி வைத்து அறுக்கக்கூடிய நேரத்தில் நம் துன்யாவின் மீதான முஹப்பத்தை எல்லாம் அந்த கழுத்திலே நாம் பார்க்க வேண்டும். யா அல்லாஹ், இப்பொழுது நான் அறுப்பது வெறும் சதையும் ரத்தமும் தோலும் அல்ல ரப்பே, என் மொத்த துன்யாவுடைய ஆசைகளை நான் உனக்காக தியாகம் செய்கிறேன் என்ற உணர்வில் நாம் அறுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோபம், குரோதம், ஹசது, ஹிக்து, பொறாமை, பிறரை பற்றி தவறான எண்ணங்கள், இது அனைத்தையும் சேர்த்து நாம் அந்த ஆட்டோடு குர்பானி கொடுக்க வேண்டும். நாம் குர்பானி கொடுப்பது இந்த ஆடு என்பது அல்ல, உருவம் மாறுகிறதை தவிர அங்கே நாம் தியாகம் செய்ய வேண்டியது நம்முடைய உலகத்தின் மீதான பிரியம், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மோசமான கீழ்த்தரமான குணங்கள். இந்த இரண்டையும் நாம் தியாகம் செய்த அந்த ஆட்டை அறுக்கும் பொழுது அதை இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் முத்தகீன்களிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானே, அந்த குர்பானியாக நம்முடைய குர்பான் மாறும். நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ்விற்காக அவர்கள் முஹப்பத்தை நாம் இழக்கும் பொழுது அல்லாஹ் வாழ வைப்பான். நபி அவர்கள் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இழக்கும் பொழுது ஆசிபின் வாயில், காபிபின் அஷ்ரப் போன்ற குஃபாரை குறைஷிகள் எல்லாம் மிக மட்டமாக பேசினார்கள். முஹம்மது சந்ததியற்றவராக மாறிவிட்டார், நவுது பில்லாஹ், அவருக்கு பிறகு யாரும் கிடையாது, அவருடைய சந்ததி இந்த உலகத்தில் உருவாகாது. ஆசிபின் வாயில் கான இதா ذكر رسول الله صلى الله عليه وسلم يقول دعوه, அவரை பத்தி இனிமே பேசாதீங்க, அவருடைய சாப்டர் க்ளோஸ். فانه رجل لا عقب له فاذا هلك انقطع ذكره, அவருக்கு பிறகு யாரும் சந்ததி கிடையாதுப்பா. இப்ப வரைக்கும் அவர் நபின்னு சொல்லிக்கலாம், நம்முடைய மார்க்கத்தை மாற்றி விடலாம், பின்னால் அவர் பெயர் சொல்லவே ஆள் இருக்காது, அவரை முழுமையாக நாம் வென்றெடுத்து விடலாம், அவரை பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் இறக்குகிறான், இன்னா அதைனாக்கல் கௌசர், நபியே உங்களுக்கு அதிகமான நலவுகளை நான் கொடுத்திருக்கிறேன். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் இழந்ததை பற்றி கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு அதிகமான நலவை கொடுத்திருக்கிறேன், எனவே நீங்கள் எனக்காக தொழுவுங்கள், நீங்கள் குர்பானி கொடுங்கள். குர்பானி கொடுக்கும் பொழுது நாம் எதையோ இந்த உலகத்தில் இழந்திருக்கலாம், எதை இழந்தாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மைகளை தருகிறான் என்ற உணர்வோடு நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொன்னான், இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், உங்களை யார் சந்ததியற்றவன் என்று சொன்னானோ அவன்தான் சந்ததியற்றவன், அவன்தான் பிள்ளைகளற்றவன். அல்லாஹ் சொன்னதை சரியாக செய்து காட்டினான். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் போய்விட்டார்கள். நபியினுடைய அருமையான பூத்து குலுங்கக்கூடிய மலர்களான பெண் பிள்ளைகள் 4 பேர் இருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. ஆண்களை கொண்டு வாரிசுகள் இல்லை என்று குறைஷிகள் சொன்ன நேரத்திலே அல்லாஹு தஆலா பெண்களை கொண்டும் நான் வாரிசை உருவாக்க முடியும் என்பதை அங்கே காட்டினான். அவர்களுடைய சந்ததிகள் இன்னைக்கு எங்க இல்லை. பெருமானாருடைய அஹ்லே பைத்துகள்
பெருமானாருடைய செய்யது வம்சத்தை சார்ந்தவர்கள் உலகெல்லாம் பரவி விரவி கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு இப்ராஹீமை அவர்கள் இழந்தார்கள். கியாமத் வரை அல்லாஹு தஆலா கைரே கதீரை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவர்களுடைய குடும்பத்தை மட்டுமல்ல நமக்கும் அல்லாஹ் இந்த ஈமானை பிச்சை போட்டுக் கொண்டிருக்கிறான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஈமான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ரப்பின் மீது கடுமையான முஹப்பத் வைத்து தன் பிள்ளை அர்ப்பணித்தார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ரப்பின் மீது முழு முஹப்பத் வைத்து தன் பிள்ளை இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அர்ப்பணித்தார்களோ, அந்த ஈமான் நமக்கு வர வேண்டும். நம் சோதனைகள், நம் பிரச்சனைகள், நம் கஷ்டங்கள், நம் கவலைகள், நம்முடைய சிரமங்கள், நம் பிள்ளையினுடைய வருங்காலம், நம் குடும்பத்துடைய வாழ்க்கை, நம்முடைய ஃபியூச்சர் என்ன ஆகும், எப்படி ஆகும், இவ்வளவு சிரமம் இருக்கிறது, இது அனைத்திற்கும் ஒரே வழிதான். இதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வின் மீது அதிகமாக நேசத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வது. ஏற்படுத்தினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்று வரை கியாமத் வரை அவர்கள் குடும்பம் வாழ்ந்த அந்த இடத்தை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி விட்டான். கியாமத் வரை அவர்கள் குடும்பங்கள் செய்த செயலை எல்லா மோமினும் செய்யும்படி அல்லாஹ் ஆக்கிவிட்டானே, இது அல்லாஹ்விற்காக அவர்கள் செய்த தியாகத்தின் வெளிப்பாடு. ரப்புக்காக நம்முடைய ஆசைக்குரியவர்களை இழக்கும் பொழுது, அவர்கள் மீதான பிரியத்தை இழக்கும் பொழுது 4 தலைமுறை 5 தலைமுறை வாழாத அன்பர்களே, கியாமத் வரை வரக்கூடிய நம்முடைய தலைமுறை அல்லாஹ் வாழ வைத்து காட்டுவான். ரப்புக்காக நபி அவர்கள் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இழந்தார்கள். கியாமத் வரை அவர்களுடைய சந்ததிகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே ஒரு இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளை அர்ப்பணிக்க துணிந்ததும், ஒரு இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ப்பணித்ததும் ரப்பின் மீதான பிரியத்தின் உச்சத்தை அங்கே காட்டுகிறது. அதன் மூலம் அவர்களுடைய சந்ததி எப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கையை, உயர்வை பெற்றுக் கொண்டிருப்பது என்பதை நாம் இன்று கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அதனால்தான் கவிஞர் சொல்வார், आज भी हो इब्राहिम सा ईमान पैदा, आज भी हो अगर इब्राहिम सा ईमान पैदा, आग कर सकती है अंदाज गुलिस्तान पैदा. இவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே மக்களே, இன்றும் உங்களுக்கு இப்ராஹிம் நபியினுடைய ஈமான் இருக்கிறது என்று சொன்னால், எப்படி நெருப்பு அவர்களுக்கு குளிர்ச்சியாக மாறிவிட்டதோ, உங்கள் சோதனைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், உங்கள் சிரமங்கள் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், நீங்கள் இழந்த இழப்புகள் உங்களுக்கு பேரின்பத்தை தரும். ஏனென்றால் அங்கே அல்லாஹ் நெருப்பை அணைத்து இன்பத்தை தரவில்லை, நெருப்பை எரிய வைத்து இன்பத்தை கொடுத்தான். சோதனைகளை நீக்கி இன்பத்தை தருவது ஒரு வகை என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சோதனையை தந்து இன்பத்தை தருவது அது ரப்புடைய கையில் இருக்கிறது. அலா குல்லி ஷைஇன் கதீரான அவனுடைய ஆற்றலுக்கு உட்பட்டது அது. எனவே சோதனைகள் நீங்கினால்தான் ரப்பினுடைய இன்பம் வரும் என்பது தவறான கான்செப்ட். ஆண் பிள்ளை இருந்தால்தான் நம் சந்ததிகள் வளரும் என்பது தவறான கான்செப்ட். எல்லாவற்றை விட அல்லாஹ்வின் மீது நமக்கு பிரியம் அதிகரித்து விட்டது என்று சொன்னால், எந்த காரியமும் இல்லாமல் அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான், நம் சந்ததிகளை வாழ வைப்பான். எனவே இந்த தியாக திருநாளிலே நாம் இந்த உலக ஆசைகளை வேறறுக்க வேண்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோபம், குரோதம் போன்றவைகளை நாம் அறுத்து விட வேண்டும். நம்முடைய உறவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிறோம், அவரை பிடிக்காது, இவரோட சண்டை, இவரோட சச்சரவு, சொந்த சகோதரரிடம் பேசுவதில்லை, சில பேர் கூட பிறந்த பெற்றோர்களிடம் பேசுவதில்லை, நல்ல நாட்கள் அவர்களிடத்தில் துஆவை பெறுவதில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தன்சானா ஃபீ துஆயிக யா அஹி, என் சகோதரரே உம்முடைய துஆவில் என்னை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்றார்கள். யார் யாருக்கு துஆ செய்வது, யார் யாரிடம் துஆ செய்ய வேண்டுவது? இன்னைக்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்வதற்கு நம்ம நாவு எழுவதில்லை. பெரியவர்கள் அல்ல, சிறியவர்களை பார்த்தாலும் துஆ செய்யுங்கள் நாம் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பெற்றோர்களுடைய துஆ இன்றைய திருநாளில் நமக்கு தேவை. சகோதரர்களுடைய அந்த அன்பும் அரவணைப்பும் நமக்கு தேவை. எனவே நாம் உறவுகளுக்கு வெறும் கரிகளை பகிர்ந்து கொடுக்காமல் நம் அன்பை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். முதல்ல யார் வீட்டுக்கு போனோம், யாரை நாம் எதிரியாக நினைக்கிறோமோ அவருடைய இல்லத்திற்கு நம்முடைய உணவுகள் சேர வேண்டும். யாரிடம் பேசாமல் இருக்கிறோமோ அவருக்கு நாம் முதல் ஈத் முபாரக் சொல்ல வேண்டும். யாரை நம்முடைய உள்ளம் வெறுக்கிறதோ அல்லாஹ்விற்காக அந்த வெறுப்பை வேறறுத்து விட்டு அவர்களோடு நாம் இணைந்து கொள்வதுதான் இந்த தியாக திருநாளை நாம் உண்மையாக கொண்டாடியதன் அர்த்தம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய குர்பான்களை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய தியாகங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக.
செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த உணர்வோடு அங்கே குர்பானை செய்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணர்வோடு அவர்கள் குர்பானுடைய ஒவ்வொரு நேரத்திலும் தங்களுடைய பிரியத்தை ரப்புக்கு ஆக்கி கொண்டார்களோ, அந்த உணர்வை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை, குரோதத்தை, கேவலமான மோசமான சிந்தனைகள் எல்லாம் வேறறுத்து அன்பையும் நேசத்தையும் நல்ல குணத்தையும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த தன்மையும் அல்லாஹ் இந்த தியாக திருநாள் நமக்கு ஏற்படுத்துவானாக. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட நம்மை படைத்து பரிபாலித்து நம் கூடவே ஒவ்வொரு வினாடியும் இருந்து நம் தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கக்கூடிய கருணை கடலான ரப்புல் ஆலமீனின் மீதும் அவனை நமக்கு ரப்பாக அறிவித்து கொடுத்த உயிருக்குயிரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உயிரைக்கான நேசம் வைக்கக்கூடிய நன்மக்களாக, உயிரைக்கான நேசம் வைத்து பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஈதுடைய வழிமுறைகள் சொல்லித் தரப்படுகிறது. ஈதுல் அல்ஹாவுடைய